Neville Goddard equal to quantum physics. So Neville Goddard வந்து he was a teacher and he was a mystic. He is called the father of imagination. அப்படின்னா he always consistently said that imagination will make reality. உங்க கற்பனையை நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்தேறும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கான்செப்ட் தான் இப்போ பிசிக்ஸ் வந்து ஒரு தியரிட்டிக்கலா அந்த கான்செப்ட் நம்மளால பிசிக்ஸ் உடைய குவாண்டம் பிசிக்ஸ்ல வந்து இது நம்ம பிராக்டிகலா ப்ரூவ் பண்ண முடியும். தட்ஸ் கால்ட் சூப்பர் பொசிஷன். சூப்பர் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவென்ட்ல ரெண்டு அவுட்கம் இருக்கும். அந்த ரெண்டு அவுட்கமும் அதுல பாசிபிள். நீங்க எந்த அவுட்கம் இமேஜின் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த அவுட்கம் தான் வெளியில வரும். தட்ஸ் கால்ட் சூப்பர் பொசிஷன். So Neville Goddard இந்த பர்టిక్యులர் இத ஃபாலோ பண்ணார். He always said one thing. Imagine the wish fulfilled. அதாவது உங்களுக்கு என்ன ஆசையோ அந்த ஆசை ஏற்கனவே நிறைவேறிடுச்சு அப்படின்ற எண்ணத்துல உறுதியா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த எண்ணம் வந்து ரியாலிட்டிக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? அந்த ஃபீலிங் நீங்க ஜெனரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது இமேஜினேஷனோட சேர்த்து உங்க தாட் ப்ராசஸ் பிளஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் திங்ஸ் அச்சீவ் அதன் மூலமாக உங்களால ஈஸியா ஒரு பர்టిక్యులர் விஷயத்தை அடைய முடியும்.